என் ஜாதகத்துல ராஜயோகம் இருந்தும் அரசு வேலை கிடைக்கலையே ஏன்? ராஜயோகம் ராஜயோகங்கிறது மகா பஞ்சபுருஷ யோகங்கள்லாம் ராஜயோகமாகும். அது இல்லாமல் எத்தனை எண் சொல்ல முடியாத அளவுக்கு ராஜயோகங்கள் இருக்கிறது. இந்த கர்மாபதி யோகம்னு சொல்லுவாங்க, அது எல்லாமே கூட ராஜயோகம்தான். கர்மம் அப்படின்னா 10வது இடத்த குறிக்கும். லக்ன கர்மாபதி யோகம், தன கர்மாபதி யோகம், புகழ் கர்மாபதி யோகம், திருப்பணி கர்மாபதி யோகம், புண்ணிய கர்மாபதி யோகம், சத்ரு கர்மாபதி யோகம், சப்த கர்மாபதி யோகம், அஷ்ட கர்மாபதி யோகம், தர்ம கர்மாபதி யோகம், அப்புறம் 10ஆம் அதிபதி 10லே ஆட்சி உச்சம் பெற்றிருந்தா அமலா யோகம், அம்ச யோகம், மாளவிய யோகம், பத்திர யோகம், ரூசக யோகம், சச யோகம். 11ஆம் அதிபதி இருந்ததுன்னா 11 10 சேர்ந்துருந்தா லாப கர்மாபதி யோகம், 12 10 சேர்ந்து இருந்தா பயண கர்மாபதி யோகம். இவ்வளோ கர்மாபதி யோகங்கள் இருக்குது. இது அத்தனையும் கூட ராஜயோகம் தான். இது இல்லாமல் இன்னும் நிறைய இருக்குது மற்ற விதத்துலலாம். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம், இந்த மாதிரி எண்ணற்ற யோகங்கள் இருக்கிறது. 10ஆம் இடத்துக்கு அதிபதியோடு தொடர்பு கொண்ட கர்மாபதி யோகங்கள் அல்லது ராஜயோகங்கள் தான் அரசாங்க உத்தியோகத்துக்கெல்லாம் வேலை கிடைக்கும். அது இல்லாமல் ஏதோ ஒரு இடத்துல அஷ்டமத்தில் போய் குரு சந்திரன் கூடி நின்னா அது குரு சந்திர யோகம், கஜகேசரி யோகம். அதில் ஒரு வேளை மீன ராசியாவோ தனுசு ராசியாவோ இருந்தால் அல்லது கடகராசியாக இருந்தால் அதோடு சேர்ந்து அம்ச யோகம் போன்ற யோகங்கள்லாம் தரக்கூடிய அமைப்பெல்லாம் உண்டு. ஆனால் உங்கள் லக்னத்துக்கு இந்த இடங்கள்லாம் 10ஆம் இடமாக இல்லாமலோ அல்லது 10ஆம் அதிபதியாக இல்லாமலோ அல்லது 10ஆம் அதிபதி தொடர்பு கொள்ளாமலோ இந்த யோகங்கள்லாம் நடைமுறைக்கு வராது. வராதுன்னா அரசாங்க ரூபத்தில் வராது. அரசு வேலைக்கெல்லாம் அது கிடைக்காது. யோகங்கிறது ஒரு பைபாஸ் மாதிரி, விதிவிலக்கு மாதிரி. ஆம்புலன்ஸுக்கு விதிவிலக்கு, சிக்னலில் நிற்க வேண்டியதில்லை. அந்த மாதிரி யோகம் கொண்டவங்களுக்கு அமைப்பு இருக்கணும்னு அவசியம் கிடையாது. யோகத்தின் அடிப்படையில் கிடைக்க வேண்டியது கிடைக்கக்கூடிய அமைப்பு உண்டு. அது எந்த இடத்துல இருக்கோ அந்த இடத்துக்கு ஏற்றதான் அந்த யோகம் தரும். வருமான ஸ்தானம், ஜீவனஸ்தானம், கர்மஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு சம்பந்தப்பட்டால் மட்டுமே உங்களுக்கு அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகங்கள் கிடைக்கும். இதுக்கு ராஜயோகங்கள்லாம் அவசியமே இல்லை. 10ஆம் அதிபதி ஆட்சி உச்சம் பெற்றாலோ இல்லை 10ஆம் கிரகம் இருந்தாலோ 10ஆம் அதிபதி கேந்திர திரிகோணங்கள் பெற்றாலோ அப்போ கூட அரசாங்கத்தில் வேலை செய்யலாம். 1000 பேர் ராஜயோகம் இல்லாமலே அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்க. ஆனால் கோடான கோடி மக்கள் ராஜயோகத்தோட அரசாங்கத்துக்கு வெளியே வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக ராஜயோகம்னு சொல்கிறதுனாலே உங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும்னு யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அது தவறு. உங்களுக்கு இந்த ராஜயோகம்லாம் இருக்குது, அதனால் நீங்கள் கவர்மெண்ட்டில் வேலை செய்வீங்கன்னா அறவேற்காடு ஜோசியருங்க யாரோ உங்களுக்கு சொல்லியிருப்பாங்கன்னு அர்த்தம். நம்ம சொல்கிறது ஆணவம் கிடையாது. முழுசாக அவங்களுக்கு அனுபவம் இல்லை, பல ஆராய்ச்சிகள் பண்ணலை. அரசாங்க உத்தியோகம் கொண்ட ஒரு 100 பேர் ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்கணும் எல்லாருக்கும் ராஜயோகம் இருக்குதான்னு. அல்லது ராஜயோகம் இருக்கிறவங்க 100 பேர் ஜாதகத்தை வாங்கி பார்த்துருக்கணும் எல்லாரும் அரசாங்கத்தில் வேலை செய்கிறாங்களான்னு. ஒரு ரொம்ப சிம்பிளான இந்த ஆராய்ச்சியை கூட பண்ணாமல் ஒருத்தர் ஜோசியம் பண்ணாருன்னா பார்த்தாருன்னா அப்போ அது அறவேற்காடுத்தனம் தானே. எப்பவுமே ஒரு விஷயத்தை படிச்சுக்கிறது மட்டும் பத்தாதுங்க. படிக்கிறது பட்டம் பெறுவது மட்டுமே பத்தாது. அதுக்கு மேலே சுய அறிவு இருக்கணும். அதுக்கு மேலே சுய ஞானம் இருக்கணும். அதுக்கு மேலே ஞானத்துக்கு மேலே கடவுளோட அருள் இருக்கணும். இதெல்லாம் சேர்ந்தால் தான் ஆன்மீக தொழில். கடவுளோட அருள் இல்லாமல் மற்ற தொழில் ஒன்றா போட்டு பார்த்துக்கலாம்.
ஆனால் கடவுள் சார்ந்த சாஸ்திரம் சம்பந்தப்பட்ட ஜோதிடம், வேதம் சம்பந்தப்பட்ட ஒரு தொழில் செய்கிறவனுக்கு கடவுளோட அனுகிரகம் இல்லாமல் தொழில் செய்ய முடியாது. வெறும் கிரக அமைப்பினாலெல்லாம். அப்படி ஒருத்தர் தொழில் செய்கிறாருனாக்கா அவர்கிட்ட பலன் சரியாக நமக்கு உத்தரவாதத்தோடு கிடைக்காதுன்னு அர்த்தம். அதனால் புத்தக அறிவோ, நீங்கள் எதை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க, இல்லை யார் சொல்லி தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு தெரில, உங்களுக்கு ராஜயோகம் இருக்குதுன்னு சொன்னாங்கன்னு. நானும் சொல்கிறேன், உங்கள் ஜாதகத்தில் ராஜயோகம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. ஆனால் அது தேவையற்ற இடத்துல இருக்குது. அந்த இடத்துல இருக்கிற ராஜயோகம் உங்களுக்கு வருமானத்துக்கு பயன் தராது. வேலைக்கே போகாமல ராஜா மாதிரி கூட ஊர் சுற்றிக்கிட்டு இருக்கலாம், அதுக்கு கூட பயன்படும் மொழிய நீங்கள் ராஜாங்கத்தில் போய் வேலை செய்கிறதுக்கு அமைப்பு இருக்காது. அதனால் ராஜயோகங்கிறது என்னன்னா சுகமாக சௌகரியமாக வாழக்கூடிய அமைப்புன்னு அர்த்தம். ராஜா வீட்டு பிள்ளையாக கூட வாழலாம், அந்த மாதிரிலாம் இருக்கலான்னு தான் அர்த்தம். ஆனால் அரசாங்கத்தில் வேலை கிடைக்குமா அப்படின்னாக்கா அந்த யோகம் இதில் கிடையாது. அரசாங்க அமைப்பு, வேலை அப்படின்னு ரெண்டுமே ஒன்றா மேட்ச் ஆகணும். உங்களோட வேலைக்கான இடம் 10ஆம் இடம், வருமானத்துக்கான இடம் 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்துக்கு 4லையோ அல்லது 10லையோ, லக்னத்துக்கு 4லையோ அல்லது லக்னத்துக்கு 10லையோ ஒரு யோகா அமைப்பு இருந்தால் அதனால் வேலை கிடைக்கலாம். ராஜயோகம் கிடச்சி வேலை கிடைச்சவங்க கூட பாதியிலெல்லாம் வெளியே வந்துடுறாங்க, சஸ்பென்ஷன் ஆயிடுறாங்க, டிஸ்மிஸ் ஆயிடுறாங்க, வழக்கை சந்திக்கிறாங்க, விஆர்எஸ் கொடுக்குறாங்க. இதெல்லாம் பார்க்கலாம். அதுக்கெல்லாம் காரணம் இந்த 10ஆம் அதிபதி உங்கள் ஜாதகத்தில், அவங்க ஜாதகத்தில் 6, 8, 12 போன்ற ஆகாத கிரகங்களோட தொடர்பு கொண்டு இருக்கிறது, அல்லது பாதகாதிபதியோட தொடர்பு கொண்டு இருக்கிறதுன்னு அர்த்தம். ஆக 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதியோட தொடர்பு கொண்ட 10ஆம் இடம் பலனை தராது. அதே போல் 6, 8, 10 பலனை தராதுன்னா பலனை குறைக்கும். அதே போல் 6, 8, 10, 6, 8, 12 மற்றும் பாதகாதிபதியோட சவகாசம் கொண்ட ராஜயோகங்கள் பூரண பலனை தராது. இந்த மாதிரி விதிவிலக்கெல்லாம் இருக்குது. இதையும் சேர்த்து படிச்சுக்கணும், பார்த்துக்கணும். அதெல்லாம் அனுபவத்தில், ஆராய்ச்சியில், அனுபவம் ப்ளஸ் ஆராய்ச்சி ரெண்டுமே வேணும். அனுபவம் மற்றும் ஆராய்ச்சியோடு கூடிய ஜோசியருங்க கண்டிப்பாக உங்களை உங்கள் ஜாதகத்தை பார்த்தா நீங்கள் ராஜாங்கத்தில் வேலை செய்வீங்கன்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் இதில் ஏதோ அனுபவம் இல்லாதவரோ அல்லது ஆராய்ச்சி இல்லாத ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாது. வெறும் படிச்சுட்டு வந்ததுனாலையோ அல்லது அடுத்தவங்க சொன்னதுனாலையோ அல்லது ஒரு பிட்டு ஷார்ட்ஸு மட்டும் கேட்டுட்டு, ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் வரும், ரீல்ஸ் வரும், அதில் பார்த்துட்டு அதெல்லாம் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் அப்ளை ஆகிருக்குதுன்னு ராஜயோகம்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னாக்கா காலம் விரையமாக தான் போகும். அதனால் ஏதோ ஒரு ஜோசியரை போய் நேரில் பார்த்து அல்லது 1க்கு 3 பேரை பாருங்கள். எல்லோரும் எவனையும் நம்பாதீங்க, எந்த ஜோசியரை நம்பாதீங்க. 1க்கு 3 பேரை பாருங்கள். எப்படி ஒரே ஒரு ஜட்ஜி தீர்ப்பு கொடுத்தனா அந்த தீர்ப்பு அப்ளை பண்ணும்போது 2 ஜட்ஜுக்கிட்ட போகுது. அதுவும் சரியாக வரல, ஆளுக்கு ஒன்றா கொடுத்தாங்கன்னா 3 ஜட்ஜுக்கிட்ட போகும். ஸோ அந்த மாதிரி நம்ம அப்பீல் பண்ணிக்கிட்டே போக வேண்டியது தான். செலவாகுமே, ஆகும் தான் செய்யும். உங்கள் கர்மா செலவு பண்ணி தான் நீங்கள் தெளிவு அடையணுன்னாக்கா ஆக தான் செய்யும். செலவு பண்ணி தெளிவு அடைஞ்சது நீங்கள் கரை சேருங்க, அடுத்த வேலையை பார்க்க போங்க. நன்றி, வணக்கம்.